முதல் நிலை பாதுகாவலர்கள்னா 3 உணவுகளை சொல்றாங்க. ஒன்று ஜிங்க், இன்னொன்னு விட்டமின் சி, இன்னொன்னு விட்டமின் டி. இது வந்து எல்லா மேற்கத்திய உலகமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஜிங்கும் விட்டமின் சியும் தான் வந்து ஒரு கேட் கீப்பர் ஆஃப் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூனாலஜிக்கலா நமக்கு நோய் வராமல் தாக்கணும்னா அரசாங்கமே பாருங்க இன்னைக்கு வந்து ஜிங்க் விட்டமின் சி டேப்லெட் தான் எல்லாருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நோயாளிப்பட்ட வந்த எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. இது 2 உணவுல எவ்வளவு இருக்கு. ஜிங்க் எடுத்தீங்கன்னா சாதாரண கீரைகள்ல இருக்கு, முந்திரி பருப்புல இருக்கு, நிலக்கடலையில இருக்கு, பாதாம் பருப்புல இருக்கு. இந்த பயிர்கள் கீரை 2 அதிகம் எடுத்தாலே இந்த ஜிங்க் கிடைச்சிடும். புரோட்டீன் கூட கிடைச்சிடும், போலிக் ஆசிட் கிடைச்சிடும். 2வது விட்டமின் சி. விட்டமின் சிக்கு நான் முதலே சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்க தினம் சாப்பிட வேண்டிய ஒரு பொருள்னு நம்பர் 1 எழுதுனீங்கன்னா அது நெல்லிக்காய் தான். அப்படியான பழங்களாகவோ பழச்சாறுகளாகவோ நம்முடைய உணவாக எடுத்துக்கணும். அது உடலை உறுதி செய்வதற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.